தன்னோட ஒய்ஃபை கொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த மனுஷன் 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. என் பேர் அனிஷியா. இது ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி. நவம்பர் 13, 1999ல சக்காவூர் டக்கப்பா அப்படிங்கிறவர் வேலைக்கு கிளம்பி போறார். வீட்டில் இவரோட ஒய்ஃபும் 2 வயசு குழந்தையும் தனியா இருந்திருக்காங்க. யாரோ வீட்டுக்குள்ள வந்து இவரோட ஒய்ஃபை அடிச்சு கொண்டிருக்காங்க. சாயங்காலம் இவங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. இவங்க மனைவி ரத்த கலவையில கிடக்குறாங்க. இவங்க 2 வயசு பையன் பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். கொலை பண்ணவனுடைய பிளட் சாம்பிள்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லா எவிடன்ஸுமே கிடைச்ச பிறகுமே இவன் தான் கொலையாளி அப்படிங்கிற ஷார்ட் ஓவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி 1999ல இல்லையா. சக்காரு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப டெக்னாலஜி வளரல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை நடந்த வீட்டுல இருந்து எந்த பொருளையுமே எடுக்காம வீடு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 25 வருஷமா அந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துட்டு வராரு. 2010 வரைக்கும் ஜப்பான்ல ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலை நடந்த 15 வருஷத்துக்குள்ள அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குற்றவாளியை நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். ஸோ இந்த ரூல்ஸை மாற்றுறதுக்கு சக்காரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கொலை நடந்து குற்றவாளி யாருன்னு தெரியாமல் இருக்கிற ஃபேமிலிஸை எல்லாமே தனித்தனியாக சந்திச்சு அவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாரு. இப்படி ப்ரெஷர் போட்டதுக்கு அப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட் ரூல்ஸை மாற்றுறாங்க. 2025 டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. குற்றவாளி யாரு அப்படின்னா குமிக்கோ யாசிபிக்கோ அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க யாரு அப்படின்னா இந்த சக்காராவோட ஃப்ரெண்டு. ஹை ஸ்கூல் படிக்கும்போது சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த சக்காராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் அதுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதுக்கப்புறம் சக்காராவுக்கு கல்யாணம் எல்லாமே ஆகியிருக்கு. அவங்க கூட பேசும்போது எல்லாமே என்னோட ஃபேமிலி கூட நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு வயிற்றுச்சல். இதனால அவங்களோட மனைவியை கொலை பண்ணிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 26 வருஷமும் சக்காராவோட பக்கத்துல தான் இந்த அம்மாவும் இருந்திருக்காங்க. இத மாதிரி நிறைய ரியல் ஸ்டோரி சொல்றேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.